ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2023 வந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 52 minutes கிட்டே இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ எஸ்.ஜே. சூர்யாவை காமிப்பாங்க. இவருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். இவருடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக காலேஜ் போயிருப்பார். அந்த ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இவர் லைஃபையே கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டுடும். அதாவது அந்த ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும். அதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு டைமுக்கு அப்புறமா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் எஸ்.ஜே. சூர்யா மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 பேரை கூப்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்கிற நபரை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கேஸ்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட போலீஸ் வேலையும் உங்களுக்கு கிடச்சிடும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுபடியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் கொடுப்பாரு. நம்ம எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்த டார்கெட் யாருன்னா, அது நம்ம இன்னொரு ஹீரோ ராகவா லாரன்ஸ் தான். நம்ம ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருப்பார். ஈஸியாக அவர் யாராலையும் நெருங்க முடியாது. பட் நம்ம எஸ்.ஜே. சூர்யா ஒரு பிளான் பண்ணுவார். நம்ம ஹீரோ ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கருப்பாக இருக்கிறவங்க ஏன் ஹீரோவாக முடியாது, நான் ஒரு பெரிய ஹீரோவாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தன்னை ஹீரோவாக நடிக்க வைக்கக்கூடிய ஒரு டேரக்டரை ராகவா லாரன்ஸ் தேடிட்டு இருப்பார். ஸோ இந்த ஒரு சான்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா ஒரு டேரக்டராக அந்த ஒரு இடத்துக்கு போவார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஓகேவும் பண்ணிடுவார். அதாவது இவர் எடுக்க போகிற படத்தில் ராகவா லாரன்ஸ் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரையே ஒத்துக்க வைப்பார். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ராகவா லாரன்ஸ் இவர் முடிக்கிறாரா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரோட லைஃப்லேயும் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும். அது என்னது, இதுக்கப்புறமா என்ன ஆகுது, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.